பிஎஃப்ஆர்டிஏ யூபிஎஸ் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கான ரெகுலேஷன்ஸ் 2025 ரூலும் முதல்ல ஆப்ஷன் எவ்வளோ நாளுக்குள்ள கொடுக்கணுங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டோம். 3 மாதம். இப்போ சர்வீஸில் இருக்கிறவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க மார்ச் 31 2025க்கு முன்னாடி சர்வீஸ்லேருந்து என்பிஎஸ் சிஸ்டத்தில் சர்வீஸில் இருக்கவங்க, என்பிஎஸ் சிஸ்டத்தில் சேர்ந்து ரிட்டையர்ட் ஆனவங்க, துரதிருஷ்டவசமாக ரிட்டையர்ட் ஆன பிறகு இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தினர், அதாவது ஸ்பவுஸ், கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், அவங்க 3 மாதத்துக்குள்ளே ஆப்ஷன் கொடுக்கணும்னு நம்ம பார்த்துருந்தோம். புதுசாக வேலைக்கு சேர்றவங்க புதுசாக வேலைக்கு சேர்றவங்க, அதாவது 1/4/2025 புதுசாக வேலைக்கு சேர்றவங்க 1 மாதத்துக்குள்ளே ஆப்ஷன் கொடுக்கணும். இப்போ அது எந்த ஃபார்முங்கிறத இதில் பார்க்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இன் சர்வீஸ் as on 1st April 2025 who is subscribed to NPS shall submit an application to the concerned DDO in form A2 to enroll in UPS option under NPS. இது ஏப்ரல்லேருந்து 3 மாதத்துக்குள்ள ஜூன் கடைசிக்குள்ளே கொடுக்கணும். சர்வீஸில் இருக்கிறாங்க என்பிஎஸில், அவங்க ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30 ஜூன் 30க்குள்ளே அவங்க இந்த ஃபார்ம் A2 டிடிஓ கொடுக்கணும். அந்த புதுசாக சேர்ந்தவங்க இன் கேஸ் ஆஃப் எ நியூ ரெக்ரூட் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸ் ஜாயினிங் ஆன் ஆர் ஆஃப்டர் 1st April 2025 த எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் ஆஃப் என்ரோல்மெண்ட் அட் என்பிஎஸ் ஷால் கண்டினியூ. அப்படின்னா என்ன, புதுசாக வேலைக்கு சேர்றவங்க ஏற்கனவே 2004 வேலைக்கு சேர்றவங்களுக்கு வேலைக்கு சேர்ந்த 3 நாளுக்குள்ளே அவங்களுக்கு என்பிஎஸ் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி அனுப்புன்றிருக்கு. அது சப்போஸ் ஒரு மாதத்தில் 10ஆம் தேதிக்கு முன்னாடியே வேலைக்கு சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்க அந்த மாத சம்பளத்திலேயே என்பிஎஸ் நம்பர்லாம் வர வைக்க சேர்க்கணும். அந்த 20 நாளுக்குள்ளே எல்லாம் முடிக்கணுங்கிறது அது கணக்கு. 10ஆம் தேதிக்கு மேலே ஆச்சுன்னா மறு மாதம் அவங்களுக்கு 20 நாள் கழித்து வரும். மறு மாதம் சம்பளத்தில் சேர்த்துக்கலாம். மாத சம்பளம் ரெக்கவரி இந்த சம்பளத்துக்கு அப்புறம் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க அனுப்புவாங்க. அதாவது 20 days டைம் கேட்குறாங்க இந்த என்பிஎஸ் அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதே சிஸ்டத்தில் இப்போ யூபிஎஸும் என்பிஎஸ்சில் நீங்கள் ஆப்ஷன் கொடுப்பீங்க. என்பிஎஸ்க்குள்ளே நான் யூபிஎஸ்க்கு வரேன்னு சொல்லிடணும் முதல்ல. இப்போ பாதுகாப்பு யார் யார் கொடுக்கணுங்கிறப்ப நான் சொல்கிறேன். அதாவது ரிஸ்க் எடுக்க விரும்பாதவர்கள் பெரும்பாலும் இப்போதைய நிலைமையில் யூபிஎஸ் தான் பெட்டராக தருது. அதை பற்றிய விளக்கங்கள் இனி வர்ற வீடியோவில், ஏன்னா அந்த கார்பஸ் ஃபண்டை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, அதில் மிச்சம் எக்ஸஸ் இருந்தால் நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அதை உங்களுக்கே ரிட்டர்ன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அதை பற்றி அந்த வீடியோ வரையில் நான் டீட்டெயிலில் பேசுகிறேன். அதனால் யூபிஎஸ் எடுத்துக்கிறது ஒரு பாதுகாப்பு. இது போக எக்ஸ்ட்ரா நீங்கள் என்பிஎஸ் தனியாக போட்டுக்கலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வேலைக்கு 1/4/2025 புதுசாக சேர்றவங்க என்பிஎஸோடு சேர்கிற ஃபார்ம் கொடுக்குற ஃபார்மாலிட்டியோட யூபிஎஸ்சியும் சேர்த்து கொடுப்பது நல்லது. அது ஃபார்ம் A1, அதுதான் பெர்மனெண்ட்டாக இருக்கும். அதனால் அது A1 போட்டிருக்காங்க. இப்போ இந்த இன்டரிம் பீரியட், இது ஏற்கனவே உள்ளவங்களுக்கு கொடுக்க A2 போட்டிருக்காங்க. அது மார்ச் 31 2025 ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு வரைக்கும், அதுக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்க அவங்களுக்கு A2, 1ஆம் தேதியிலேருந்து புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு A1. அந்த ஃபார்மில் டிடிஓ கிட்ட கொடுக்கணும். டிடிஓ அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஹெச்ஓ அப்ரூவல் வாங்கிக்கிட்டு பிஓக்கு அனுப்பி பிஓட்டேருந்து சிஆர்ஐ போகும். அவங்க பென்ஷனுக்கு டேக் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. இது இந்த ஃபார்ம் கொடுக்குறது. அடுத்து ஆல் எலிஜிபிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஹூ ஆர் சூப்பர் அனுவேட்டட் or retired under FR 56J on or before 31st March 2025 and was covered under NPS shall submit an application form B2 along with KYC documents to the DDO to avail the benefits under the UPS option. அதாவது NPS சிஸ்டத்தில் வேலைக்கு சேர்ந்தவங்க அப்படின்னா என்ன, 2004 வேலைக்கு சேர்ந்தவங்க NPS கீழே வேலை பார்க்குறாங்க. அவங்க இப்போ ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் ரிட்டையர்ட் ஆனது சூப்பர் அனுவேஷன் வயதில், அதாவது 60 வயதில் குறைந்தபட்சம் 10 வருஷம் அதில் சர்வீஸ் போட்டிருக்கிறாங்க. ஒருத்தர் 2010 வேலைக்கு சேர்ந்து 2020க்கு மேலே ரிட்டையர்ட் ஆகியிருந்தாருன்னா, அவருக்கு 2020க்கு மேலே அவருக்கு 60 வயசு ஆகிடுது அப்படின்னா அவருக்கு பென்ஷன் உண்டு. இது என்ன டேட், 2020 என்ன டேட்டுக்கு ரிட்டையர்ட் ஆனாரோ அதுக்கு மறுநாள் இருந்து, அதாவது மறு மாதத்தில் இருந்து இந்த பே அவுட் கிடைக்கும், அரியர்ஸாகவும் கிடைக்கும். அவங்க என்ன பண்ணணுன்னா இந்த ஃபார்ம் B2 ஆஃபீஸ்க்கு டிடிஓட கொடுக்கலாம், ஆன்லைனில் கொடுக்கலாம். அதை பற்றி பார்க்க போகிறோம். அதை அவங்க 3 மாதத்துக்குள்ளே கொடுக்கணுன்றது. 3 மாதத்துக்குள்ளே கொடுத்தாங்கன்னா தான் அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். அப்படி பென்ஷன் பே அவுட் கால்குலேட் பண்ணிட்டு ஏற்கனவே அவங்களுக்கு பணம் கொடுத்து 60% ரிட்டைன் பண்ணி 40% அன்யூட்டி வாங்கி இந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் வச்சு வர்றதோட இப்போ கம்மியாக இருக்குன்னா அதை கால்குலேட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸஸ் பண்ணி கொடுப்பாங்க. டிஃப்ரென்ஸ் மணியும் அரியர்ஸோடு கொடுப்பாங்க. அதை பற்றி இது பார்ப்போம். வர்ற வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்.
அதுக்கு கொஞ்சம் ஸ்மால் வட்டியும் கிடைக்கும். அந்த மாதிரி அப்புறம் கரண்ட் டேட்லேருந்து மாதம் பென்ஷன் கணக்கில் கிடைக்கும். அந்த பென்ஷன் கோட் அது என்ன பென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதை பற்றி நான் வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கிறேன். அதுக்குரிய டேர்னஸ் ரிலீஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் என்ன டிஏ கொடுக்குறாங்களோ அதே பர்சன்டேஜில் இதுவும் கிடைக்கும். இது வந்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு. இன் கேஸ் ஆஃப் டிசீஸ்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் who are superannuated or retired under FR 56J on or before 31st March 2025 and was covered under NPS and was eligible to avail benefits under UPS, the legally wedded spouse shall submit an application to the concerned DDO in Form B6 along with KYC documents to avail the benefits under the UPS option. அப்படின்னா என்ன, ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க சூப்பர்அனுவேஷனில் அல்லது FR 56Jயில் ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆனால் இறந்தும் போயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்பவுஸு ஆண் ஊழியர் ரிட்டையர்டாக இறந்துருந்தாங்கன்னா அவருடைய மனைவி, பெண் ஊழியர் ரிட்டையர்டாகி இறந்துருந்தாங்கன்னா அவருடைய கணவர், அவங்க வந்து இதே கண்டிஷன் தான். 10 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு அவங்க ரிட்டையர்டாக இருந்தாங்கன்னா என்பிஎஸ்க்கு வேலை பார்த்து அந்த ரிட்டையர்மெண்ட் வயசில் 60 வயசில் ரிட்டையர்டாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஸ்பவுஸ் வந்து, அதாவது தம்பதியினுடைய கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், அவங்களுக்கு இந்த பென்ஷன் கிடைக்கிறதுக்கு அவங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம். அதுவும் 3 மாதத்துக்குள்ளே பண்ணணும். சரி, இந்த ஃபார்மை வந்து ஆன்லைனில் சிஆர்ஏ போர்ட்டல்லையும் நீங்கள் பண்ணலாம். பண்ணிவிட்டு இல்லைன்னா நேராக டிடிஓ பார்த்து ஹெச்ஓட்ட கொடுத்துக்கலாம், இல்லைனா டிடிஓட்ட கொடுத்து டிடிஓ மூலம் ஹெச்ஓக்கு அனுப்பலாம். நீங்கள் ஆன்லைனில் சிஆர்ஏ போர்ட்டலில் பண்ணிங்கன்னா அங்கேயே எல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுற வாங்கிக்கிட்டு அந்த சைனிங்னு சொல்லி அதை வாங்கிக்கணும் உங்களோட ஓடிபி போட்டு. அதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட் ஆன்லைன்லேயே கொடுக்கும். அதை வச்சு அவங்க சிஆர்ஏ போர்ட்லேயே வந்து கன்சர்ன் டிடிஓவுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க உங்கள் டேட்டாவை. டிடிஓ அதை வெரிஃபை பண்ணி அதை கரெக்டாக அப்டேட் பண்ணிவிட்டு அதை ஹெச்ஓ கையெழுத்து வாங்கிட்டு பிஓவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார். பிஓ அதை ஆத்தரைஸ் பண்ணி அனுப்பின உடனே பென்ஷன் பே ஸ்டார்ட் ஆகிரும் உங்களுக்கு எலிஜிபிள் டேட்லேருந்து, என்றைக்கு ரிட்டையர் ஆகிறீங்களோ அந்த ரேட்லேருந்து. சரி, நீங்கள் சிஆர்ஏ போர்ட்டலில் பண்ண முடியலைன்னா நேரடியாக போய் எந்த ஆஃபீஸில் ரிட்டையர் ஆகிங்களோ அந்த ஆஃபீஸோட ஹெச்ஓ டிடிஓ அவங்கள பார்த்து, ஏன்னா ஹெச்ஓ அப்ரூவல் வேணும், பட் டிடிஓ மூலம் நீங்கள் டிடிஓ வெரிஃபை பண்ணி கொடுப்பாரு. இந்த வேலையை முடித்து அவங்க இந்த மேனுவல் ஃபார்ம் உங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டு திருப்பி அப்லோட் பண்ணுவாங்க. அதை பண்ணி இதே சிஸ்டம் சிஆர்ஏ போர்ட்டலில் பண்ணாலும் அதுதான், நீங்கள் நேராக போய் பார்த்தாலும் அதுதான் நடக்கும். சரி, இந்த மாதிரி எலிஜிபிள் ஆன யூபிஎஸ் எலிஜிபிலிட்டி இருக்குது. ஏன்னா சூப்பர்வைசர் ரிட்டையர்ட் ஆக 10 வருஷம் சர்வீஸ் முடிச்சிட்டாங்க, அவங்க வந்து 3 மாதத்துக்குள்ளே ஆப்ஷன் கொடுக்கலன்னு வைங்க, புதுசாக வேலைக்கு சேர்றாங்க 1/4/2025 அப்புறம் அவங்க 1 மாதத்துக்குள்ளே யூபிஎஸ் ஆப்ஷன் கொடுக்கலன்னா அவங்க வந்து யூபிஎஸ் வேண்டாம்னு முடிவு பண்ணி என்பிஎஸ்ஸே போதும்னு இருக்காங்கன்னு எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் 3 மாதத்துக்குள்ளே தயவுசெய்து ஆப்ஷனை கொடுத்துருங்க. இவங்களுக்கு ப்ரான் நம்பர், பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஏற்கனவே என்பிஎஸ்சில் ப்ரான் இருக்குது, அதை வந்து யூபிஎஸோட டேக் பண்ணிக்குவாங்க. ஏற்கனவே இருக்கணும், இப்போ ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு அப்போ எந்த நம்பர் கொடுத்தாங்களோ அதை யூபிஎஸ்ஸை ட்ராக் பண்ணிக்கணும், அதை டேக் பண்ணி யூபிஎஸோட சேர்த்துக்கணும். ஒரு நம்பர் தான் இருக்கும், ப்ரான் நம்பருங்கிறது ஒன்று தான் இருக்கும். சிஆர்ஏ வந்து சென்ட்ரல் ரிஜிஸ்ட்ரி ஏஜென்சி, அவங்க வந்து இந்த கார்பஸ் ஃபண்ட், இண்டிவிஜுவல் கார்பஸ் ஃபண்டை யூபிஎஸ் அக்கௌண்ட்டுக்கு செப்பரேட்டு ட்ரான்ஸ்ஃபர், நம்ம எடுக்க முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகே, அது நீங்கள் வருஷம் பார்க்கலாம், செக் பண்ணலாம், மாதம் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஃபண்டு கூடியிருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த யூபிஎஸ்க்கு சேர்ந்த பிறகும் அடிஷ்னலாக இன்னொரு என்பிஎஸ் நீங்கள் Tier 1 or Tier 2 போட்டுக்கலாம். அது வாலண்டரி பேசிஸ் அண்டர் ஆல் சிட்டிசன் மாடல், எல்லா மக்களுக்கும் அது இருக்குது. தேசிய ஓய்வு திட்டத்தில் வந்து அதில் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு யூபிஎஸ் பென்ஷன் கிடைக்காது. அந்த தேசிய ஓய்வு திட்டத்தின்படி அதில் இன்வெஸ்டட் பணத்தில் 60% நீங்கள் எடுத்துக்கிட்டு மீதி அன்யூட்டியாக போட்டு அது அடிஷனலாக கிடைக்கும். அது பற்றி டீட்டெயிலாக வரும் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வந்து கூடுதலாக உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணால் அதையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். யூபிஎஸ்க்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறது குறைந்தபட்ச உறுதி எழுதிக்கப்பட்ட பென்ஷனும் பே அவுட் என்ற பெயரில் கிடைக்கும். நன்றி.